டிசைனர் உங்கள் ரேவதி பேசுகிறேங்க. இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறது வந்து ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட்டிங் போடுறோம் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். பாருங்க, இது அளவு ப்ளவுஸு. இந்த அளவில் எப்படி கட்டிங் போடுறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீழே வந்து கிராஸ் கட் பண்ணியாச்சு. கரெக்டாக கீழே தையலுக்கு எவ்வளோ விடணும் அப்படிங்கிற பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கோங்க. ப்ளவுஸோட உயரம் இங்கே டாட் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த டாட்டுக்கும் ஷோல்டரோட சென்டரும் பிடிச்சிங்க அப்படின்னா கரெக்டான ஸ்ட்ரெயிட் கிடச்சிரும். பாருங்க, ரெண்டு சைடையும் ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிக்கோங்க. இழுத்திங்கன்னா கரெக்டாக சென்டர் கிடச்சிரும். அதே மாதிரி நீங்கள் ஷோல்டரையும் ரெண்டு பக்கமும் ஜாயிண்ட்டை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா நேராக இழுத்திங்கன்னா இதனோட சென்டர் கிடச்சிரும். இப்போ ரெண்டு சென்டரையும் கரெக்டாக கீழே எங்கே தையல் போடுவோமோ அங்கேருந்து வச்சு கரெக்டான அளவுக்கு ஒரு லைனும் தையலுக்கு இடம் விட்டு ஒரு லைனும் கோடு போட்டுக்கோங்க. பேக்கோட அளவு வந்து எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். மார்பு சுற்றோட அளவு செக் பண்ணிக்கலாம். 20 இருக்கு. இது 30 40 தான் அளவுங்க. இப்போ 4 டிவைட் பண்ணால் 10 இன்ச் வரும். இடுப்பு சுற்றளவு 32, 4 சேர்த்துனா 36. 36 4 டிவைட் பண்ணால் 9 இன்ச்சு. கழுத்தோட ப்ராடு வந்து 2.25 வைக்கிறான். தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு. கழுத்தோட ஷோல்டரோட அகலம் வந்து 2.25. 2.5 இன்ச் இருக்குது. 2.25 வச்சா தான் சரியாக வரும். நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு போடுறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த அளவை வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். பாருங்க, இங்கே லைன் இருக்குது. இப்போ நம்ம தையலுக்கு போட்டுக்கலாம். ஆம்கோல் அகலம் வந்து 8.25 இருக்கு. கழுத்து வந்து நான் கட் பண்ணலைங்க, எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் இது மார்க் பண்ணணும். கழுத்தோட அகலத்துக்கு என்ன மார்க் பண்ணி எப்படின்னு காமிச்சிடறேன். 3 இன்ச்சுக்கு அகலப்படுத்திக்கலாம். ரவுண்ட் ஷேப் இப்படி தான் நீங்கள் கட் பண்ணணும். அங்கங்கே நாச் எங்கே வரணும் அப்படிங்கிறது பார்த்து அந்த இது கரெக்டாக நாச்சை செக் பண்ணி போட்டுக்கோங்க. நாச் எந்தளவு கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக கிடைக்கும்.
முன்னாடி வந்து உங்களுக்கு நேர் பீஸு தான், நேர் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க, நேர் கட்டிங் தான் பாருங்கள். மேலே ஷோல்டரோட சென்டரையும் டாட்டையும் பிடிச்சிங்க அப்படின்னா கீழே வச்சிங்கன்னா கரெக்டாக இழுத்து பிடிச்சிங்க அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு இறக்கும் அப்படிங்கிறது வந்துடும். அதுலேருந்து தேயிலுக்கு கழிஞ்சு விட்டுக்கலாம். கைக்குள்ளே எடுத்தாச்சு. கீழேருந்து 2 இன்ச்சுக்கு ஷேப் பண்ணிக்கிறேன். சைடில் 3 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். அளவு ப்ளவுஸ் வச்சு ஃப்ரண்ட் நெக்கு ட்ராயிங் பண்ணிக்கலாம். தையலுக்கு எவ்வளோ விட்டுருக்கோம் அப்படிங்கிறது கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ப்ளவுஸ் வந்து கரெக்டாக அந்த ஷோல்ட்ரு இப்படி எடுத்து விட்டு கரெக்டாக இப்படி வச்சிங்க அப்படின்னா கழுத்தோட அகலம் கிடச்சிரும். அப்படியே வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கிராஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி வந்து நல்லா ஷேப் வேணும் அப்படின்னா கரெக்டாக கட்டம் போட்டு நீங்கள் எடுக்கும்போது அந்த ஷேப் வந்து நல்லா அழகாக கிடைக்கும். நம்ம அளவு ப்ளவுஸில் என்ன இருக்குது அப்படி பண்ணுறோம் அப்படின்னா அந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிறது அப்படியே வேணும் கிடைக்கும். இது பொண்ணு வந்து கல்யாண பொண்ணு, கொஞ்சம் நல்லா ஷேப் எடுத்து பண்ணி கொடுக்கலாங்கிறதுனால ஷேப் பண்ணிட்டேன். பெரியவங்க அப்படின்னா அவங்க வந்து யோசிப்பாங்க ஷேப்பாக போடுறதுக்கு ஒரு சில பேர். கரெக்டாக அங்கங்கே நாச்சு எங்கெங்கே நம்ம போடுறோம் அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக அந்த நாச்சில் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இந்த டாட் வந்து ஒரு 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சுக்கு நம்ம டாட் பிடிச்சோம்னா கரெக்டாக இருக்கும். பாருங்க 1.5 இன்ச்சுக்கு நம்ம டாட் பிடிச்சிருக்கிறோம். மூணு இன்ச்சுக்கு டாட்டு, இது சென்டர் பாயிண்ட்டு. இங்கே எவ்வளோ கேப் விடுறோமோ அதே கேப்பு 3 பக்கமும் விட்டுக்கலாம். கை எடுத்துக்கலாம். பட்டி கட் பண்ணிவிட்டு கை கட் பண்ணிக்கலாம். அடுத்து மூணேகால், 1 இன்ச் ஏற்றினா 4.25, 3.25,
4.25 அகலம் 3.25 11 கொஞ்சம் நம்மளுக்கு துணி பத்தாமல் இருக்குது, ஜாயிண்ட் போட்டு தான் போடணும். இங்கே மட்டும் கொஞ்சம் ஜாயிண்ட் இருக்குது. கை வந்து ஆஃப் கை தான் கேட்டிருக்காங்க அந்த கஸ்டமரு. இப்போ நம்ம அளவு கொடுத்துருக்கிறது வந்து 6 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக கீழே வந்து சைஸ் பண்ணிக்கலாம். இந்த கை வந்து 9 இன்ச் இருக்குது, நம்மளுக்கு வந்து 6 இன்ச் போதும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இங்கேருந்து எங்கேருந்து நம்மளுக்கு அளவு தேவைப்படுமோ அங்கே அந்த அளவுக்கு வச்சு கரெக்டாக இழுத்து பிடிச்சிக்கோங்க. இங்கேருந்து ஜாயிண்ட் வருது தையலுக்கு. இந்த அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம பேக் வச்சு செக் பண்ணிக்கலாம். பாருங்க கரெக்டாக வருது. அவ்வளோதான். சாதா ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸ் தான் இது. லைனிங் ப்ளவுஸில் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட்டிங் போடுறோம் அப்படிங்கிறது பார்த்தாச்சு. இந்த கட்டிங்கில் வந்து உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் டிஃப்ரெண்ட்டு கட்டிங் சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க. வாட்ஸ்அப்பில் என் நம்பரும் இருக்குது, வாட்ஸ்அப்லேயும் வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.